வணக்கம். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. இன்று வேட்புமனு தாக்கல் இன்று பிற்பகல் 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் செய்வது நிறைவடைய உள்ளது. இதில் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக, தேமுதிக, பாஜக, நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் போட்டியிடுகிறது. இன்று கடைசி நாளான இன்று தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முரசொலி சற்று முன்னர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான தீபக் ஜேக்கபிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது 5 பேர், அதாவது வேட்பாளருடன் 5 பேர் உடன் வந்தனர். அவற்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி மாணிக்கம், இதுபோல விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் உடன் வந்திருந்தனர். தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து சென்றிருக்கிறார் திமுக வேட்பாளர் முரசொலி. கன்னியாகுமரி மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் வேட்புமனு தாக்கல் செய்தார். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சியை சார்ந்த அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட பாராளுமன்றத்திற்கு போட்டியிடுவதற்காக பாஜக கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜய் வசந்த், அதிமுக சார்பில் நஸ்ரத் பஸ்லியான் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரிய ஜெனிஃபர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஸ்ரீதரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் பல்வேறு கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளர் விஜய் வசந்த் டெரிக் சந்திப்பிலிருந்து ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்திருந்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஸ்ரீதரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். உடன் மாநகர மேயர் மற்றும் அமைச்சர், கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். குமரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முக்கிய கட்சிகள் சார்பில் உள்ள வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த வேட்புமனுவின் கடைசி நாள் என்பதால் சுயேட்சை வேட்பாளர்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.